Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சர்க்கியூட் வந்து 2017 ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் கேட்டிருந்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஷின் பாருங்கள். இந்த சர்க்கியூட் கிவன் பிலோ, இந்த சர்க்கியூட்டில் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் டு த ரெசிஸ்டர் ஆர் இஸ். கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த சர்க்கியூட்டில் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் டு த ரெசிஸ்டர் ஆர். நம்ம மேக்ஸிமம் பவர் கண்டுபிடிக்கணும். எங்கே மேக்ஸிமம் பவர் கண்டுபிடிக்கணும்? இந்த ஆர் வழியாக போகிற மேக்ஸிமம் பவர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுதான் கொஷின். ஸோ ஜென்ரலாக நீங்கள் படிச்சிருப்பீங்க மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம்னு. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் அப்படின்லாம் என்ன ஃபார்முலா படிச்சிருப்பீங்கன்னா, பவர் maximum power transfer theorem. Maximum power is equal to V Thevenin square by 4 R Thevenin அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஸோ V Thevenin square by 4 R Thevenin இதுதான் வந்து மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு திங் இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து V Thevenin square by 4 R Thevenin. சரிங்களா? ஸோ நல்லா இதை மறக்கவே கூடாது. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக ப்ராப்ளம் போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன இப்போ நமக்கு தேவைப்படுது? V Thevenin வோல்டேஜ் தேவைப்படுது, R Thevenin ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் தெவெனின்ஸ் வோல்டேஜ், தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் எ நார்மல் சர்க்கியூட், அதாவது சர்க்கியூட்லேயே ரெண்டு டைப் வரும் தெவெனின்ஸ் தியரமில். டிபெண்டன்ட் சோர்ஸ், இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் வந்தால் எப்படி போடணும், டிபெண்டன்ட் சோர்ஸ் வந்தால் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு V Thevenin R Thevenin எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சாதான் நமக்கு வந்து மேக்ஸிமம் பவரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நமக்கு இந்த ப்ராப்ளம் போடுறதுக்கு பேசிக் வந்து தெவெனின்ஸ் தியரம் தெரியணும். ஸோ தெவெனின்ஸ் தியரம் தெரிஞ்சால் தான் நம்ம மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரமே படிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு போய் தெவெனின்ஸ் தியரம் பார்த்துட்டு நல்லா லேர்ன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து மேக்ஸிமம் பவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ நான் இந்த ப்ராப்ளம்லேயும் இந்த சர்க்கியூட்டுக்கு எப்படி தெவெனின்ஸ் வோல்டேஜ், தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு போட போகிறேன். ஸோ புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை பார்த்தும் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கிறதுல வந்து நான் வந்து வேறு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். இந்த சோர்ஸஸோட வேல்யூஸ் வந்து எதையுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது. அதனால தான் இது பேர் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். ஸோ இந்த சர்க்கியூட் ஃபுல்லாமே என்ன இருக்குது? வெறும் இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ் தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம V Thevenin R Thevenin எப்படி கண்டுபிடிக்கணும்? என்ன கண்டிஷன்? R Thevenin கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த லோட் ரெசிஸ்டர் வழியாக R Thevenin கேட்குறாங்களோ ரெசிஸ்டரோ அந்த பார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் அதுதான். ஸோ ஒரு நார்மல் சர்க்கியூட்டில் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த கண்டிஷன் சொல்கிறேன். ஏற்கனவே தெவெனின்ஸ் தியரம் சால்வ் பண்ண வீடியோ பார்த்துருங்க, இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு R Thevenin கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்? ஓப்பன் சர்க்கியூட் த லோட் ரெசிஸ்டர். எந்த ரெசிஸ்டர் வழியாக உங்களுக்கு வந்து R Thevenin கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அந்த ரெசிஸ்டரோட லெக்கை வந்து நீங்கள் ஓப்பன் ஃபஸ்ட்டு பண்ணிடணும். சரிங்களா? இப்போ கொஷனில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? இந்த ரெசிஸ்டருக்கு தான் நம்ம வந்து மேக்ஸிமம் பவர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டர் வழியாக தான் நம்ம V Thevenin R Thevenin கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம R Thevenin கண்டுபிடிக்கும் போது என்ன சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு ஓப்பன் சர்க்கியூட் த லோட் ரெசிஸ்டர். இந்த லோட் ரெசிஸ்டர் நம்ம ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு, வோல்டேஜ் சோர்ஸஸ்லாம் இருக்குல்ல, வோல்டேஜ் சோர்ஸஸாக இருந்தால் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிடணும். கரண்ட் சோர்ஸாக இருந்தால் ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னது? வோல்டேஜ் சோர்ஸஸ்லாம் இருந்தால் அதை என்ன பண்ணிடணும்? ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிடணும். கரண்ட் சோர்ஸாக இருந்தால் ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட்டு, ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து R Thevenin வந்துடும். ஸோ R Thevenin கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மலாக வெறும் இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ், வெறும் ஒன்லி ஃபார் இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ் சர்க்கியூட்.
சரிங்களா? ஒரு சர்க்யூட்டில் வெறும் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ மட்டும்தான் என்னது இந்த ரூல்ஸ் என்னது லோட் ரெசிஸ்டர் ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் வோல்டேஜ் சோர்ஸஸாக இருந்தால் அதை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். கரண்ட் சோர்ஸஸ்லாம் ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆர் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆர் தெவெனின் கண்டுபிடிக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பி மேக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பவர் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர்ட் த்ரூ விச் லைக் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரெசிஸ்டர் வழியாக போகிற மேக்ஸிமம் பவர் நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? அதனால் நமக்கு இந்த ரெசிஸ்டர்லேருந்து தான் நம்ம இந்த பார்ட்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், வி தெவெனினோ ஆர் தெவெனினோ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொன்னாலே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர்னால் நம்ம என்ன பண்ணணும், இது எதுக்கு வி தெவெனின் ஆர் தெவெனின் கண்டுபிடிக்கிறோம், தெவெனின் சர்க்யூட் வரைய போகிறோம். தெவெனின் சர்க்யூட் என்னது, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், நிறைய வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கிறதுல ஒரு வோல்டேஜ் சோர்ஸை மாற்றிட்டு ஒரு ஆர் தெவெனின், இதுதான் தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் இல்லையா? இது வந்து லோட் ரெசிஸ்டர், இதுதான் தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட். இது வந்து வி தெவெனின், இது ஆர் தெவெனின். அதாவது நிறைய வோல்டேஜ் சோர்ஸ் இருக்க சர்க்யூட்டை சிங்கிள் வோல்டேஜ் சோர்ஸ் சிங்கிள் ரெசிஸ்டன்ஸாக மாற்றிட்டு லோட் ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட், தெவெனின் சர்க்யூட். சரிங்களா? ஸோ இந்த தெவெனின் சர்க்யூட்டில் உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ த லோட், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ த லோட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த சர்க்யூட்டில் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன கண்டிஷன்னா, உங்களுக்கு வந்து லோட் ரெசிஸ்டர் ஷுட் பி ஈக்குவல் டு ஆர் தெவெனின். லோட் ரெசிஸ்டர் எப்பயுமே ஆர் தெவெனினுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுலேருந்து வந்தது தான் இந்த ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் ஐன்ற கரண்ட் போதுன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், இது எப்படி எழுதும் இந்த சர்க்யூட்டில் கேவிஎல் அப்ளை பண்ணால், வி தெவெனின் இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் வி தெவெனின் ப்ளஸ் ஆர் தெவெனின் ப்ளஸ் ஆர்எல் இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0. இப்படி தானே நம்ம எழுதுவோம் கேவிஎல். ஸோ நான் எப்போ மேக்ஸிமம் எனக்கு பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்கிறேன், லோட் ரெசிஸ்டரும் எனக்கு ஆர் தெவெனின் வேல்யூ இருக்கணும். அப்போ நான் எப்படி எழுதுவேன் இதை, வி தெவெனின் ப்ளஸ் ஆர் தெவெனின் ப்ளஸ் ஆர் தெவெனின் எழுதுனா ஐ ஈக்குவல் டு 0 இல்லையா? ஸோ மைனஸ் வி தெவெனின் ப்ளஸ் 2 ஆர் தெவெனின் இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0 இல்லைங்களா? ஸோ அப்போ எப்படி எழுதுவோம், ஐ இஸ் ஈக்குவல் டு வி தெவெனின் பை 2 ஆர் தெவெனின் எனக்கு வரும். பவருக்கு என்ன ஃபார்முலா, பவர் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் இல்லையா? ஜென்ரல் ஃபார்முலா. ஐ என்னது நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், வி தெவெனின் பை 2 இன்ட்டு ஆர் தெவெனின். பவர் த்ரூ எந்த ரெசிஸ்டர் வழியாக நம்ம பவர் கண்டுபிடிக்குமோ அந்த ரெசிஸ்டர் வேல்யூ போடுறோம். நம்ம லோட் ரெசிஸ்டர் வழியாக தானே கண்டுபிடிக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறோம், லோட் ரெசிஸ்டர் வந்து தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் வேல்யூ ஈக்குவல் சொல்கிறோம். அப்போ இங்கேயும் நமக்கு என்ன வரும், ஆர் தெவெனின் இல்லையா? ஐ ஸ்கொயர் இது. ஸோ இது எப்படி வரும், வி தெவெனின் ஸ்கொயர் பை 4 ஆர் தெவெனின் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் தெவெனின் வரும். ஸோ ஆர் தெவெனின் கேன்சல் ஆகுது. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது, வி தெவெனின் ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஆர் தெவெனின். இதுதான் நமக்கு என்னது, மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே போட்டேன். சரிங்களா? இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்றதுக்காக நான் இது போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இது இப்படி கூட கேட்கலாம் 1 மார்க்கில். என்னது, வாட் இஸ் த கண்டிஷன் டு ஒப்டெயின் த மேக்ஸிமம் பவர். ஒரு சர்க்யூட்டில் ஒரு லெக் வழியாக உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா என்ன கண்டிஷன்னா, லோட் ரெசிஸ்டன்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு எந்த லெக்கு லோட் ரெசிஸ்டன்ஸ் 3 ohms, அதாவது எந்த ரெசிஸ்டர் வழியாக உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் போதோ அந்த ரெசிஸ்டர் எப்படி இருக்கணும், தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எப்படி இருக்கும், மேக்ஸிமம் பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா? ஸோ அதுதான் கண்டிஷன் ஃபார் த மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தேரம். சரிங்களா? அதுலேருந்து தான் இந்த ஃபார்முலாஸ் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பவருக்கு என்ன ஃபார்முலானா, வி தெவெனின் ஸ்கொயர் பை 4 ஆர் தெவெனின். ஸோ இப்போ இந்த கிவன் சர்க்யூட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த கிவன் சர்க்யூட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வி தெவெனின் கண்டுபிடிக்க போகிறோம் அண்ட் ஆர் தெவெனின் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1 by 1 போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்,
RThevenin கண்டுபிடிக்கலாம். RThevenin கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஓப்பன் சர்க்யூட் த லோட் ரெசிஸ்டர். எந்த ரெசிஸ்டர் வழியாக நமக்கு வந்து கேட்டிருக்காங்களோ மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர், அதுதான் நமக்கு லோட் ரெசிஸ்டர் இல்லையா? நமக்கு கொஷனில் இந்த ரெசிஸ்டர் வழியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இதை தான் அசியூம் பண்ணிக்கணும் லோட் ரெசிஸ்டராக. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த இடத்த ஓப்பன் சர்க்யூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? வோல்டேஜ் சோர்ஸஸ் எல்லாம் ஷார்ட் சர்க்யூட் பண்ணோம், கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணோம். பண்ணிவிட்டு நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து நான் ரீட்ரா பண்ணுறேன் பாருங்கள். சரிங்களா? இப்போது எனக்கு இங்கே தான் என்ன பண்ணணும்? RThevenin கண்டுபிடிக்கணும். இங்கே தான் லோட் ரெசிஸ்டர் இருந்தது. நான் இதை என்ன பண்ணிட்டேன்? ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? வோல்டேஜ் சோர்ஸஸ் எல்லாம் ஷார்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதை எப்படி நான் ரீட்ரா பண்ணலாம்? வோல்டேஜ் சர்க்யூட்லாம் ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். ஸோ இந்த வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிட்டேன். இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. இங்கே ஆல்ரெடி எனக்கு ஒரு ஓப்பன் சர்க்யூட் தான் இருக்குது. இங்கேயும் ஷார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது இல்லையா? இங்கே எனக்கு கரண்ட் சோர்ஸ்ன்றதுனால ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு 5 ohms ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு 3 ohms ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு 5 ohms ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக சர்க்யூட். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்? RThevenin கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னென்னா இங்கே பாருங்கள், இது ஷார்ட் சர்க்யூட். இந்த ஷார்ட் சர்க்யூட் வோல்டேஜில் என்ன அர்த்தம்? வோல்டேஜ் 0. ஸோ இது பேரலலில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அப்போ இதோட வோல்டேஜ் ட்ராப்பும் 0 இல்லையா? பேரலல்னாலே அதுதான் கான்செப்ட். வோல்டேஜஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இங்கே நான் ஷார்ட் சர்க்யூட் பண்ணதுனால இந்த வோல்டேஜ் 0. ஸோ அப்போ இங்கே பேரலலில் கனெக்ட் ஆகிருக்கு இந்த ரெசிஸ்டரோட வோல்டேஜ் ட்ராப்பும் 0. அதனால் நான் இந்த ரெசிஸ்டரை கன்சிடர் பண்ண தேவையில்லை. சரிங்களா? அப்போ மீதி இருக்கிற ரெசிஸ்டர் என்னது? இதுவும் தான். சரி, நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ரெசிஸ்டர் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு? இங்கேருந்து பாருங்கள், இப்படி போகிறோம். இந்த பக்கம் ஒரு கரண்ட் போகும், இந்த பக்கம் ஒரு கரண்ட் போகும். அப்போ கரண்ட் எனக்கு பிரியுது. ஸோ கரண்ட் பிரிஞ்சாலே என்னன்னு சொல்லியிருக்கேன் நான்? 2 ரெசிஸ்டரும் பேரலல். ஸோ 5 பேரலல் டு 5 இல்லையா? ஸோ 2 ரெசிஸ்டர் வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா ஈஸியான மெத்தட் R ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? R/N. ஸோ 5/2. நமக்கு அப்போ RThevenin எவ்வளோ கிடச்சிருக்கு? 5/2 ohms. புரியுதுங்களா? ஸோ 5/2 ohms நமக்கு RThevenin கிடச்சிருக்கு. RThevenin ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். கொடுத்துருக்க சர்க்யூட்டில் எந்த டெர்மினலில் நமக்கு வந்து RThevenin கண்டுபிடிக்கணுமோ அந்த டெர்மினலில் ஓப்பன் சர்க்யூட்டாக பண்ணிடணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு சோர்ஸஸ் எல்லாம் மாற்றணும். வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் ஷார்ட் சர்க்யூட், கரண்ட் சோர்ஸ் இருந்தால் ஓப்பன் சர்க்யூட். நெக்ஸ்ட்டு நார்மலாக ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னது? தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ். சரிங்களா? நமக்கு RThevenin கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? VThevenin கண்டுபிடிக்கணும். VThevenin கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸு? நமக்கு அதே தான். நார்மல் இண்டிபெண்ட் சோர்ஸஸ் இருக்கிற சர்க்யூட்டில் எந்த டெர்மினலில் உங்களுக்கு VThevenin கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த டெர்மினலை ஓப்பன் சர்க்யூட் பண்ணுறது. ஸோ இங்கே நான் ஓப்பன் சர்க்யூட் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து VThevenin கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து VThevenin கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் தான் நமக்கு தேவைப்படும் இல்லையா? ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இந்த இடத்துல வோல்டேஜ் சோர்ஸு இங்கே ஆல்ரெடி 5 volt கொடுத்துருக்காங்க. நார்மல் KVL தான் இல்லையா? ஸோ ஆல்ரெடி இங்கே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பேரலல் சர்க்யூட் கொடுத்துருந்தாலே நமக்கு இப்போ நார்மல் KVL அப்ளை பண்ணும்போது என்ன அப்ளை பண்ணுவோம்? வோல்டேஜஸ் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். வோல்டேஜஸ் அண்ட் வோல்டேஜ் ட்ராப்ஸை நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன்? நார்மல் KVL கண்டுபிடிக்க போகிறேன். இந்த வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து எனக்கு இந்த வோல்டேஜ் ட்ராப் கிடச்சிச்சின்னா மீதி இருக்க இந்த வோல்டேஜ் எனக்கு தெரிஞ்சிடும். சரியா? அதுதான் நமக்கு VThevenin இல்லையா? அப்போ இந்த வோல்டேஜ் ட்ராப் எனக்கு தெரியணும்னா என்ன வேணும்? V = IR இல்லையா? R தெரிஞ்சிச்சு, I தெரியணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ நார்மல் KVL த்ரூ திஸ் சர்க்யூட்.
நார்மல் கேவிஎல் த்ரூ திஸ் சர்க்கியூட். சரிங்களா, கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எப்படி கண்டுபிடிப்பேன் நான், எப்படி எழுதுவேன் கேவிஎல்? இங்கே பாருங்கள், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த கரண்ட்டோட அசம்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எதை டச் பண்ணுது, -5. ஸோ -5 ப்ளஸ் ஐன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ 5i இல்லையா. அடுத்தது எங்கே போகுது, இங்கே. ஸோ இந்த பேரலல் ரெசிஸ்டர்ன்றதுனால நமக்கு வோல்டேஜ் தான் எழுத போகிறோம். ஸோ இந்த வோல்டேஜ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். அப்போ ஃபஸ்ட்டு கரண்ட் எங்கே போய் தொடுது, மைனஸில் தொடுது. ஸோ -6. அப்புறம் இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல எழுதும் போது இங்கே பாருங்கள், நான் என்னென்னு எழுதுவேன், +5iன்னு எழுதுவேன். பட் இங்கேயும் ஒரு கரண்ட் போகுது. ஸோ காமன் லெக்குன்னும் போது 2 கரண்ட் எழுதணும். நான் இங்கே 5i எழுதுனேன், இந்த கரண்ட் எப்படி போகுது, இப்படி வந்து இப்படி ஆப்போசிட்டில் போகுது. அப்போ என்னது, +5 × -2 இல்லையா, = 0. ஸோ இது எப்படி எழுதலாம், 5i + 5i 10i. -5 - 6 வந்து -11 ஆகும். -10 = 0. So I is equal to 21/10 is equal to 2.1 amps. சரிங்களா. ஸோ I is equal to உங்களுக்கு 2.1 amps தெரிஞ்சிச்சு. இதில் போகிற கரண்ட் I நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், இதில் இருக்க ட்ராப் கண்டுபிடிச்சிட்டேன்னா இந்த வோல்டேஜ்லேருந்து இந்த ட்ராப்பை மைனஸ் பண்ணால் ரிமைனிங் கிடைக்கிற இந்த வோல்டேஜ் எனக்கு கிடைக்கும். எனக்கு அதுதான் தேவை. சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ட்ராப் த்ரூ 5 ohms ரெசிஸ்டன்ஸ். V is equal to IR இல்லையா. I எவ்வளோ, 2.1. R எவ்வளோ, 5. இப்போ எவ்வளோ ஆச்சு, 10.5 volts எனக்கு ட்ராப் ஆகுது. அப்போ ஆல்ரெடி சோர்ஸஸ் எவ்வளோ இருக்குது, 5 volt இருக்குது. ஸோ 5 voltல 10.5 volt இங்கே ட்ராப் ஆச்சுன்னா மீதி இருக்க வோல்டேஜ் தான் எனக்கு இங்கே VThevenin. ஸோ VThevenin is equal to 5 minus 10.5 எவ்வளோ வருது, -5.5 volt. ஸோ VThevenin is equal to 5.5 volt. நெகட்டிவில் வருமானு கேட்டிங்கன்னா வரும். சரிங்களா. வோல்டேஜஸ் நெகட்டிவில் வரலாம். நம்ம வந்து இங்கே மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ் அசியூம் பண்ணிக்கிறோம் சர்க்கியூட்டில். மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸு. ஸோ இப்போ டிபெண்ட்ஸ் ஆன் த சர்க்கியூட்டில் கரண்ட் டைரக்ஷனு அந்த பொலாரிட்டிஸில் டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் வருது. ஸோ VThevenin வந்து நெகட்டிவில் வரலாம். ஸோ நமக்கு இப்போ RThevenin கண்டுபிடிச்சிட்டோம், VThevenin கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ Pmax எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், Pmax is equal to நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லியாச்சு, VThevenin square minus square by 4 into RThevenin. ஸோ எவ்வளோ வருது, 30.25 by 10 வரும். ஸோ 3.025 watt. ஸோ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஆர் வந்து 3.025 watt நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா. ரொம்ப சிம்பிள். ஒரு கொஷின் கொடுத்து ஏதாவது ஒரு ரெசிஸ்டர் வழியாக உங்களுக்கு போகிற மேக்ஸிமம் பவர் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மேக்ஸிமம் பவர் வந்து ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, VThevenin square by 4 RThevenin. சரியா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணும், VThevenin கண்டுபிடிக்கணும், RThevenin கண்டுபிடிக்கணும். VThevenin RThevenin எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு 2 ஸ்டெப் தான், டிபெண்டன்ட் சோர்ஸ் சர்க்யூட்டா இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் சர்க்யூட்டா அதை அனலைஸ் பண்ணி VThevenin RThevenin கண்டுபிடிங்க. சரிங்களா. கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் வந்துடும். சரிங்களா. இப்போது இந்த சர்க்யூட்டை பாருங்கள், கொஷினை நல்லா பாருங்கள். இதில் ஃபைண்ட் அவுட் த மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ திஸ் ஆர். சரிங்களா. ஸோ இந்த கொஷின் வந்து இன்னொரு கொஷின். இது என்னென்னா, நான் ஏன் இதிலே கண்டினியூ பண்ணுறேன்னா இந்த வீடியோலேயே, அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த கொஷின் வந்து 2011 EEE கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், இந்த சர்க்யூட்டில் ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் ஆர். ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேக்ஸிமம் பவர் டு த லோட் ஹேவிங் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 3 ohms. அதாவது கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 3 ohmஸில் ஆகுது. அதான் சொல்கிறாங்க, ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேக்ஸிமம் பவர் டு த லோட் ஹேவிங் 3 ohms. 3 ohms வழியாக மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ அப்படி ஆகும்போது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆர் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு ஆப்ஷனில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏல வந்து 0, பியில் வந்து 3, சியில் வந்து 6, டியில் வந்து இன்ஃபினிட்டி. சரிங்களா. இதான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போன சம் எப்படி போட்டேன் பாருங்கள், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர்.
பவர் ட்ரான்ஸ்ஃபருக்கு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ஃபார்மில் வச்சு நான் போட்டேன். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, எனக்கு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எது வழியாக, 3 ohms வழியாக. ஆனால் அப்போ 3 ohms வழியாக ஆகும்போது எனக்கு ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஹிண்ட் பாயிண்ட் நான் சொல்கிறேன், எப்பயுமே மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர், சரிங்களா, மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னாலே வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஆகும். ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஒரு கண்ணிமைக்கிற நேரத்தில் வந்து போடுற சம்மு. சரிங்களா? ஸோ நம்ம எப்படி திங்க் பண்ணோம், ஓகே மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் இந்த வழியாக கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு திங்கிங் போயிடும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மெயின் திங்கே மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து வேரியபிள் லோடு வழியாக தான் நம்ம கேட்பாங்க. எய்தர் வேரியபிள் ஆரோட ஆர்எல் அப்படின்னு போட்டிருந்துருப்பாங்க, லோட் ரெசிஸ்டர், வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அது வழியாக தான் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் போகும் அப்படின்னு கேட்கணும். எப்பயுமே வேரியபிள் ரெசிஸ்டர் தான் இருக்கணும். பட் இந்த கொஷனில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஃபிக்ஸட் ரெசிஸ்டன்ஸ் 3 ohmsனு அவங்க கொடுத்துட்டாங்க வேல்யூ. சரிங்களா? அப்போ ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து ஃபிக்ஸடாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ பவர் ட்ரான்ஸ்ஃபர்னா அது மேக்ஸிமம் பவர் இஸ் ஈக்குவல் டு I² R இல்லையா? இந்த ஆரோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடாக கொடுத்துட்டாங்க, I² × 3ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, போகிற கரண்ட்டோட வேல்யூ டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த ஃபார்முலாலே தெரியுது இல்லைங்களா, மேக்ஸிமம் பவர் வந்து ஃபார்முலா I² R. நான் அதாவது லாஸ்ட் சம்லேயே டிரைவ் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் போது நம்ம அதை டிரைவ் பண்ணி ஒரு ஃபார்முலா போட்டோம். பட் இங்கே லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதாவது 3 ஃபிக்ஸட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 3 தானே வரும். அப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு இல்லையா? மேக்ஸிமம் பவர் எப்போ வரும், மேக்ஸிமம் கரண்ட் இருந்தால் தான் வரும். ஸோ அப்போ Imax² × 3 இல்லையா, ஃபார்முலா இப்படி மாறுது இல்லையா? அப்போ ஒரு சர்க்யூட்டில் பேசிக் தான் இது. ஒரு சர்க்யூட்டில் எப்போ மேக்ஸிமம் கரண்ட் போகும், ரொம்ப பேசிக், ரொம்ப ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்பீங்க. எப்போ மேக்ஸிமம் கரண்ட் போகும் ஒரு சர்க்யூட்டில், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மினிமமாக இருந்தால் தான் மேக்ஸிமம் கரண்ட் போகும் இல்லையா? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்ப ரொம்ப மினிமமாக இருந்தால் தான் மேக்ஸிமம் கரண்ட் போகும். ஸோ I = V/R இல்லையா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ கம்மியாக இருக்கோ அப்போ தான் நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் போகும். கொஷின் என்னது, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஸோ தட் த மேக்ஸிமம் பவர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ திஸ் ரெசிஸ்டன்ஸ் 3 ohms. 3 ohms வழியாக மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் போகுது. அப்போ ஆரோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஈவன் தோ இந்த 6ம் 6ம் நம்ம பேரலாக போட்டிருந்தா கூட நமக்கு என்ன பண்ணலாம், இதை பார்த்தவொடனே கொஷின் எப்படி பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? நமக்கு ஹிண்ட் பாயிண்ட் என்னது, எப்போ மேக்ஸிமம் கரண்ட் போகும், ரொம்ப மினிமம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருந்தால் தான் போகும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதில் ரொம்ப மினிமம் வேல்யூ எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் எது ரொம்ப மினிமம் வேல்யூ, 0. ஸோ ஆப்ஷன் ஆன்சர் வந்து 0 தான். ஸோ பார்த்த உடனே நீங்கள் வந்து புரிஞ்சு நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இது கண்டுபிடிச்சோன்னே ஓகே இது வழியாக மேக்ஸிமம் பவர் போகுது. ஸோ ஃபிக்ஸட் லோடு கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் பவரில் ஃபிக்ஸட் லோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிக்ஸட் லோடுனா அப்போ மேக்ஸிமம் பவர் மேக்ஸிமம் கரண்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் கரண்ட் வரணும்னா நமக்கு இந்த ரெசிஸ்டர் வேல்யூ கேட்டிருக்காங்க, இந்த ரெசிஸ்டர் வேல்யூ கம்மியாக இருந்தால் தான் மேக்ஸிமம் கரண்ட் போகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம என்ன இருக்கிறதுலே கம்மி வேல்யூ, இந்த ஆப்ஷன் இல்லாமல் வேறு ஆப்ஷன் வந்து 100, 200, 300, 400 கொடுத்தா கூட கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது மினிமமோ அதை டேரெக்டாக அப்படியே நம்ம மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 1 செகண்டில் 1 or 2 செகண்ட்ஸும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கொஷினை நீங்கள் பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம சீக்கிரமாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இல்லைனா இதில் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறேன். இது நார்மலாக இங்கே வந்து I மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க, I தான் போகுது. ஸோ நார்மலாக R parallel with 6 இல்லையா? I எப்படி கண்டுபிடிப்போம், இதில் I -10 + அதாவது 6 parallel with R இல்லையா, அப்புறம் +3, ஏன்னா 3 வந்து சீரீஸில் இருக்குன்ற I = 0. இது வந்து KVL நார்மலாக எழுதுவோம் இல்லையா? ஸோ அப்போ எப்படி எழுதுவோம், -10 + 6R + 6 + R + 3 × I இப்படி எழுதுவோம் இல்லையா? நான் எப்படி எழுதிருக்கேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? நார்மல் KVL தான் அந்த சர்க்யூட்டு. சரிங்களா? ஸோ அப்போ I = எப்படி எழுதுவோம், 10/6R / 6 + R + 3. ஸோ எப்படி எழுதுவோம், 10 × 6 + Rன்னு வரும்.
ஸோ 6R ப்ளஸ் எல்சிஎம் எடுத்தால் 18 ப்ளஸ் 3R. ஸோ 60 ப்ளஸ் 10R 18 ப்ளஸ் 9R வரும். ஸோ ஐயோட வேல்யூ உங்களுக்கு வந்து நல்லா கவனிங்க, ஐயோட வேல்யூ 60 ப்ளஸ் 10R 18 ப்ளஸ் 9R வரும். சரியா? ஸோ இதில் என்ன ஹிண்ட் பாயிண்ட்னா, உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் வேல்யூவில் தான் உங்களுக்கு ரெசிஸ்டர் லோட் ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் எப்பயுமே வேரியபிள் ரெசிஸ்டர்ஸ்லாம் கேட்கணும். பட் ஃபிக்ஸட் வேல்யூ கொடுக்கும்போது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஐயை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ மேக்ஸிமமாக இருந்தால் நமக்கு வந்து மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஸோ ஐ எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்? சர்க்யூட்டோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கணும். பட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக நம்ம இதை செலக்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நமக்கு மேக்ஸிமம் ஐ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ எனக்கு கொஷினை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிருவேன். இல்லை உங்களுக்கு இது டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறேன். இந்த சர்க்யூட்டோட ஐ டிரைவ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை நீங்கள் ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஆருக்கு 0, 3, 6 அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வர ஐயோட வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சரி, எந்த ஐக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஃபஸ்ட் டைம்ன்றதால உங்களுக்கு போட்டு பார்க்க சொல்கிறேன். இல்லை நான் சொன்னதே உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலும் ஓகே தான். சரிங்களா? ஸோ இந்த 2 ப்ராப்ளமும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக தான் ஒன்றா போட்டிருக்கேன். ஸோ எதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.